1600 கோடின்றது முக்கியம் இல்லை எனக்கு. எனக்கு என்ன முக்கியம்னா, முந்தா நேத்து அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்கு அப்புறம் முடிச்சுட்டு வெளியில வரச்ச ஃபாக்ஸ்கானுடைய சேர்மன் பேட்டி கொடுக்கிறார். அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்றார், தமிழகம் எங்களுக்கு மிகவும் உகந்த மாநிலம். தமிழகத்திலே 40,000 பேருக்கு நாங்கள் வேலை கொடுத்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்திலே 6 பெரிய ஃபேக்டரிகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எங்களுக்கு தமிழகம் வருவதற்கு மிக ஆவலுடன் இருக்கிறோம். இதுதான் முக்கியம். பத்த வைப்பவர்கள் பத்த வைத்துக் கொண்டே இருப்பார்கள். புரளி பேசுபவர்கள் புரளி பேசிக்கொண்டே இருப்பார்கள். தானா நெருப்ப வைக்கிறது, தானா அதை அணைக்கிறது, தானா குழந்தையும் கிள்ளி விடுறது, தொட்டிலையும் ஆட்டுவது, இது எல்லாமே தொழில் முயற்சிகளுக்கு எப்பொழுதும் சகஜமாக நடப்பது. அவர்களது எண்ணமும் நோக்கமும் இன்றைக்கு முதல்வரிடம் போய் இந்த அக்ரிமெண்டை போடுவதனால் பேப்பர்ல நம்ம பேர் வரும், நம்மளுடைய பார்வை வெளிச்சத்தில் வரும், நமக்கு இதனால் இந்த பலன்கள் கிடைக்கக்கூடும்னு இன்றைய காலகட்டத்திற்காக கையெழுத்து போடுவோம். சமீபத்தில் ஒரு 3 மாதங்களாக ஃபாக்ஸ்கான் என்ற பெயர் இந்திய அளவில் அடிபட்டு, முதல்ல வேதாந்தா என்ற நிறுவனத்துடன் சேர்ந்து 1.5 லட்சம் கோடி முதலீட்டில் செமிகண்டக்டர் ஃபேப் ஒன்று குஜராத்தில் ஆரம்பிப்பதாக ஒரு பேச்சு அடிப்படை. அது முறிந்து போனது. ஃபாக்ஸ்கான்றது ஒரு தொழில் நிறுவனம். யாரையும் பகைச்சிக்க மாட்டாங்க, யாரையும் எதிரியாக்க மாட்டார்கள். அனைவரிடமும் தோளில் கை போட்டு கொண்டுதான் நடப்பார்கள். ஏன்னா தொழில் நடத்தணும். நாங்கள் எதிர்பார்த்த ஒத்துழைப்பை இந்திய நிறுவனம் பார்ட்னர் வழங்கவில்லை. நாங்கள் எங்களது முயற்சியிலிருந்து பின்வாங்கவில்லை. இந்த பார்ட்னர்ஷிப்ல இருந்து தான் விலகி இருக்கிறோம். இப்ப ஆப்பிளினுடைய ஐபோன் தயாரிப்புல இந்தியாவினுடைய 70% தமிழகத்துல மேனுஃபேக்சரிங் ஆயிட்டு. எது எனக்கு சாதகமோ அதை மட்டும்தான் நான் பேசுவேன், அதை மட்டும்தான் நான் செய்வேன். எனக்கு சாதகம் இல்லாததை நான் பேசவும் மாட்டேன், செய்யவும் மாட்டேன், அதை பற்றி கவலை கொள்ளவும் மாட்டேன். ஒன்று. இரண்டாவது, தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே போட்டியும் பொறாமையும் காலை வாருவதும் பின்னால் தள்ளுவதும். திராவிடம் 100 வலையொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்முடைய நேர்காணல் சிறப்பு விருந்தினர் இந்திய தொழில் முனைவோர் சங்கத்தின் தேசிய தலைவர் KE ரகுநாதன் அவர்களோட தான் நேர்காணல் அமைய போகுது. சார் வணக்கம். சார் வணக்கம். மணி எப்படி சார் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், எப்பொழுதும் போதும். சார் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ்கான் இண்டஸ்ட்ரியல் நிறுவனத்தோட ஒரு ஒப்பந்த புள்ளி தமிழக அரசாங்கம் 1600 கோடிக்காக கையெழுத்திடப்பட்டது. அது அப்படி எந்த ஒரு ஒப்பந்தமும் கையெழுத்திடப்படலைன்னு சொல்லிட்டு ராய்ட்ஸ் இணையதளம் செய்தி வெளியிட்டிருக்கு. இது எப்படி சார் நம்ம பார்க்கலாம்? முதல்ல சில விஷயங்களை நம்ம புரிந்து கொள்வோம். கடந்த 2 ஆண்டுகளாக தொழில் துறையில் தமிழகம் வேகம் பிடித்துள்ளது அப்படின்றது பல தரவுகள் மூலமாக உண்மையாயிட்டிருக்கு. முதல்ல இப்போ ஒன்றிய அரசு சமீபத்தில் வெளியிட்ட ஏற்றுமதிக்கு ஏற்ற மாநிலமாக தமிழகம் முதலிடத்தை பிடித்தது. இந்த 2 வருட காலத்திலே கிட்டத்தட்ட ஒரு 17 வகையான புது எமர்ஜிங் செக்டருக்கு உண்டான பாலிசி கைட்லைன்ஸை நம்ம கொண்டு வந்திருக்கோம். புரிந்துணர்வு ஒப்பந்தம்ன்றது ஒரு முதல்ல எடுத்து வைக்கிற அடி. அதுக்கப்புறம் தான் மீதி எல்லாம் வரும். கடைசியாக முடியக்கூடியது அந்த தொழிற்சாலையிலிருந்து ஒரு பொருள் உற்பத்தியாகி வெளியில் வரும்போது அதுவரை இதனுடைய வளர்ச்சி இருக்கும். தமிழகத்திலே ஃபாக்ஸ்கான் என்ற நிறுவனம் பல ஆண்டுகளாக ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவர்கள் கடந்த 2 ஆண்டுகளிலே மிக அதிக அளவு தங்களது உற்பத்தி திறனை பெருக்கியிருக்கிறார்கள். எந்த இண்டஸ்ட்ரியில் பெருக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆப்பிளினுடைய ஐஃபோன் தயாரிப்பில் இந்தியாவினுடைய 70% தமிழகத்தில் மேனுஃபேக்சரிங் ஆகிட்டுருக்கு. அதை மாதிரி
அதுக்கு அசம்பிளி செய்யக்கூடிய எலக்ட்ரானிக் காம்பனண்ட்டை அசம்பிளி செய்யக்கூடிய நிறுவனங்களாக ஃபாக்ஸ்கான், அதே பெகட்ரான் ஒரு நிறுவனம், மூன்றாவது டாட்டாவினுடைய நிறுவனம் ஹொசூர் பக்கத்தில் இயங்கக்கூடியது. இவைகள் தான் இதை சார்ந்து இருக்கு. இப்போ ஃபாக்ஸ்கானை பொறுத்தவரை உலக அளவில் மிகப்பெரிய நிறுவனம், பல்வேறு தொழில்களை முன்னெடுத்து செயல்படுத்தக்கூடிய நிறுவனம். சமீபத்தில் ஒரு 3 மாதங்களாக ஃபாக்ஸ்கான் என்ற பெயர் இந்திய அளவில் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. முதல்ல வேதாந்தா என்ற நிறுவனத்துடன் சேர்ந்து 1.5 லட்சம் கோடி முதலீட்டில் செமிகண்டக்டர் ஃபேப் ஒன்று குஜராத்தில் ஆரம்பிப்பதாக ஒரு பேச்சு அடிபட்டது. அது முறிந்து போனது. முதல்ல அது எம்ஓயு கையெழுத்து போட்டாங்க, அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நடந்தது. அதற்கு அரசிடமிருந்து நிறைய சலுகைகளும் கொடுத்தாங்க. ஒன்றிய அரசிலிருந்து குஜராத்தாக இருப்பதனால் அதிகமான சலுகைகள் கொடுக்கப்பட்டது. இருந்தும் கடைசியில் முறிந்து விட்டது. இரண்டாவது, கர்நாடகாவில் ஃபாக்ஸ்கான் அகலமாக கால் ஊன்றிய ஒரு மாநிலம். நேற்றைய வந்த செய்தி பிரகாரம் நேற்று கர்நாடக அமைச்சர் அவர்களை பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 9,200 கோடி ரூபாய்க்கு இந்த மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை பெருக்கப் போகிறோம்ன்றது அடுத்த தகவல். இப்போ தமிழகத்துக்கு வருவோம். ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தை தமிழகத்திலிருந்து கடந்த ஒரு 8-9 மாதமாகவே ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. தமிழகத்தை சேர்ந்த இதற்கு முன்பு இருந்த தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, திரு கிருஷ்ணன் ஐஏஎஸ் தொழில்துறையினுடைய தலைவர், செக்ரட்டரி, கைடன்ஸ் பீரோவினுடைய சேர்மன், இவங்கெல்லாம் ஏற்கனவே ஃபாக்ஸ்கானை அவர்களது இடத்திலேயே சென்று சந்தித்து தமிழகத்திலே அவர்களது விரிவாக்கங்கள் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வந்தனர். அதனுடைய பலனாகத்தான் திரு லீ என்பவர் சேர்மன் ஆஃப் ஃபாக்ஸ்கான் தமிழகம் வந்து ஒரு 2 தினங்களுக்கு முன்பாக முதலமைச்சரை சந்தித்தார். புரிந்துணர்வு ஒப்பந்தமாக ஒரு 1,600 கோடிக்கு கையெழுத்தை இட்டு சென்றிருக்கிறார். ஐஐடி சென்னை அவர்களுடன் சேர்ந்து திறன் மேம்படுத்தும் திட்டத்திற்காக அவர்களுடன் ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்கிறார்கள், R&D சென்டர். இந்த மாதிரியான ஒரு நல்ல சூழல், நல்ல ஒரு காலகட்டத்திலே செய்திகள் தமிழகத்திற்கு சாதகமாக பரவிக்கொண்டிருக்கிற ஒரு வேளையிலே நேற்று காலையில் ராய்ட்டர் என்ற உலக அளவில் இயங்கக்கூடிய ஒரு செய்தி நிறுவனம் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார்கள். அதில் அவர்கள் குறிப்பிட்டது ஃபாக்ஸ்கான் இயங்கக்கூடிய அந்த நாட்டிலிருந்து வந்த செய்தி, நாங்கள் எந்த முதலீடுக்கும் கமிட் செய்யவில்லை தமிழகத்திலே என்ற ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார்கள். நமக்குத்தான் ஒரு சின்ன பொறி கிடைத்தால் போதுமே, அதை பற்ற வைத்து விடுவோமே, அப்படித்தானே இயங்கி கொண்டிருக்கிறோம். நல்ல காரியங்களுக்கு ஒத்துழைப்பதை விட அந்த நல்ல காரியங்களை கெடுப்பதிலே தானே நம்மளுடைய ஒத்துழைப்புகள் பலதரப்பட்ட மக்களிடமிருந்து வருகிறது. அப்போது இது நேற்று காலையில் வைரலாக சில செய்தி நிறுவனங்களால் கவரப்பட்ட பொழுது கட்சிகள் சார்ந்தும் இது திசை மாற்றப்பட்டது, பொலிட்டிசைஸ் பண்ணப்பட்டது. அதே நேரத்தில் தமிழகம் வெளியில் வந்து சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை, எங்களது முயற்சி நல்ல பயனைத்தான் அளிக்கும், நல்ல விதமாகத்தான் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம், நாங்கள் தமிழகத்திற்கு எது நல்லதோ அதை முன்னெடுக்கிறோம், எங்களது உறவு பலப்படும், எங்களது தொடர்பு இன்னும் அதிகமாக்கப்படும்ன்றத நேற்றைக்கு தொழில்துறை அமைச்சர் திரு TRB ராஜா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு என்ன நடக்கப் போகுதுன்றதை பார்க்கணும். திரும்பி நேற்று சாயங்காலமாக ஒளிபரப்பப்பட்டது கர்நாடகாவிலே 9,200 கோடி ரூபாய்க்கு ஃபாக்ஸ்கான் தொழிற்சாலைகளை விரிவுபடுத்துகின்ற பொழுது அதையும் பொலிட்டிக்கலைஸ் பண்ணும் பொழுது தமிழகத்திலே 1,600, கர்நாடகாவிலே 9,200 பாருங்கள் அப்படின்றதும் ஒரு பரவலான ஒரு செய்தியாக வளரப்பட்டது.
இப்போ இந்த சூழ்நிலையில் நம்ம பேசிக்கொண்டிருக்கும் வேளை மிக முக்கியமான ஒரு தருணம். நான் கட்சி சம்பந்தப்படாதவன், நான் யாரையும் சார்ந்து பேச வேண்டிய நிர்பந்தமும் எனக்கு இல்லை, தேவையும் எனக்கு இல்லை. ஆனால் இப்பொழுது நான் பார்க்கிறேன் இந்த சிச்சுவேஷனை நான் எனது பார்வையில், எனது 40 வருட அனுபவத்திலே ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தின் பார்வையிலிருந்தும் பார்க்க போகிறேன், அரசினுடைய பார்வையிலிருந்தும் பார்க்க போகிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சந்தேகம் சார். இப்போது ஒரு நிறுவனம் வந்து அந்த ஒப்பந்தம் போடுறாங்க இல்லைங்களா, அந்த ஒப்பந்தத்தை எப்போ வேணாலும் அவங்க ரத்து செய்ய முடியுமா? அரசாங்கத்தோடு போடப்பட்ட ஒப்பந்தம் அவங்களோட கம்பெனியோட ரூல்ஸ் பிரகாரம் யார் ஒப்பந்தம் போடுறாங்கன்றது முக்கியம். இதில் இப்போ ஃபாக்ஸ்கான் மாதிரி ஒரு பெரும் நிறுவனங்கள் ஒப்பந்தம் போடுவதற்கு முன்பே நிறைய யோசிப்பார்கள். சில கம்பெனிகள் ஒப்பந்தம் போட்டதுக்கு அப்புறம் யோசிப்பார்கள். அவர்கள் ஒரு ஷார்ட் பார்வையில் வர்றவங்க, ஏதாவது ஆதாயத்தை தேடக்கூடியவர்கள். அவர்களது எண்ணமும் நோக்கமும் இன்றைக்கு முதல்வரிடம் போய் இந்த அக்ரிமெண்ட்டை போடுவதனால் பேப்பரில் நம்ம பேர் வரும், நம்மளுடைய பார்வை வெளிச்சத்தில் வரும், நமக்கு இதனால் இந்த பலன்கள் கிடைக்கக்கூடும்னு இன்றைய காலகட்டத்திற்காக கையெழுத்து போடுபவர்கள். ஃபாக்ஸ்கான் மாதிரி நிறுவனங்கள் அப்படி அந்த வகையை சார்ந்ததில்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நாளைக்கு எல்என்டி நிறுவனம் இன்னொரு நாட்டிற்கு சென்று அங்கே இருக்கும் ஒரு ஸ்டேட் போர்டு கவர்மெண்ட்டோட ஒரு அக்ரிமெண்ட் போடுதுன்னா அது சாதாரணமாக போட்டுருவாங்களா? பேர் கெட்டுரும். நாளைக்கு அதிலிருந்து நம்ம விலகி வரும் பொழுது ஏன் விலகினோன்றதையும் நம்ம தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு காரணங்கள்ல இருப்போம். பிகாஸ் இட்ஸ் ஆல் பிக் கார்ப்பரேட் நிறுவனம். எனக்கு இந்த கேள்வி ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் குஜராத்தில் ஆல்ரெடி போட்ட ஒரு ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டதுன்னு சொன்னதுனால இந்த சந்தேகம் எனக்கு வந்துருச்சு. அதான் நான் உங்களுக்கு அது ரத்து செய்யப்பட்டதுக்கு காரணத்தை ஃபாக்ஸ்கான்லேயே தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. நாங்கள் எதிர்பார்த்த ஒத்துழைப்பை இந்திய நிறுவனம் பார்ட்னர் வழங்கவில்லை, நாங்கள் எங்களது முயற்சியிலிருந்து பின்வாங்கவில்லை, இந்த பார்ட்னர்ஷிப்பிலிருந்து தான் விலகி இருக்கிறோம் அப்படின்றத தெளிவுபடுத்தியிருக்காங்க. லைஃப் இஸ் அ பார்ட்னர்ஷிப். இதில் அவர்களும் வருகிறார்கள், இந்தியாவை சேர்ந்த ஒரு பெரிய தொழிலதிபரும் வருகிறார்கள். நாம் இருவரும் சேர்ந்து இந்தந்த வகையில் இன்வெஸ்ட் செய்வோம், நம்ம இதை தொழிற்சாலையை கொண்டு வருவோம் முடிவு பண்ணுறோம். சில விஷயங்களால் உங்களால் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க முடியலன்னா நம்ம 2 பேரும் பிரிகிறோம். அரசுடன் போடும் ஒப்பந்தம் வேற, பிரைவேட் என்டர்பிரைசஸோட போடும் ஒப்பந்தங்கள் வேறு. இதுதான் அதனுடைய தொடர்பு. இப்போது இந்த ஃபாக்ஸ்கானை பற்றி வரும் பொழுது என்னுடைய பார்வையில் நான் சொல்ல விரும்புவது, இதுவரை நான் சொன்னது என்ன நடந்தது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ நான் சொல்ல போகிறது எனது பார்வையில் தமிழகத்திற்கு எது நல்லது அப்படின்றது. இப்போது அசம்பிளி யூனிட்னு ஒன்று கொண்டு வரும் பொழுது, ஃபாக்ஸ்கான் ஏற்கனவே இங்கே 40,000 தொழிலாளர்களுக்கு வேலை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அசம்பிளி யூனிட்டை பார்த்தீங்கன்னா, இது ஒரு சஸ்டைனபிள் பொட்டென்ஷியல் கிடையாது. இன்றைக்கு ஐஃபோனுடைய டிமாண்ட் அதிகமாக இருக்கலாம், நம்ம இந்த கெப்பாசிட்டிக்கு மீட் பண்ணலாம். 5 வருடம் கழித்து எப்படி இருக்கும்? டிமாண்டு குறைஞ்சிருக்கலாம். அப்போ இதனுடைய தாக்கம் சுருக்கப்படும். அப்போ தமிழகத்திலே இதன் மூலமாக வேலை அமர்த்தப்படுபவர்கள் ஒரு அசம்பிளி செய்யக்கூடிய லோ ஸ்கில்டு லேபர் தான் இருக்கும். அவர்களது சேலரிகள் 15,000 வரை இருக்கலாம். இதற்கு உண்டான வாய்ப்பை நம்ம பெருக்கிட்டோம். இதையே பெருசுப்படுத்திக்கிட்டு போனோம்னா இதனுடைய அபாயத்தை இன்னும் ஒரு 3 வருடத்தில் உணரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்போ தமிழகத்திலிருந்து நம்ம என்ன பண்ணுவோம்? நான் தமிழகத்தினுடைய தொழில்துறையை சார்ந்தவனாக இருந்தால் என்னுடைய திங்கிங் எப்படி இருக்கும்னா, ஒரே மாதிரி இண்டஸ்ட்ரி எனக்கு வேணாம், பலதரப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் எனக்கு வரட்டும். அப்போ எனக்கு தமிழகம் அப்போ தான் எல்லா விதத்துலேயும் சிறக்கும். ஒரு சாராருக்கு மட்டும் வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் எனக்கு வேண்டாம். படித்தவர்களுக்கும் வேலை வேண்டும், மேல் படிப்பு படித்தவர்களுக்கும் வேலை வேண்டும், எல்லா தொழில் முனைவோர்களுக்கும் உற்சாகம் வேண்டும். அப்படின்னா பலதரப்பட்ட தொழில்கள் வரட்டும்.
இதை நோக்கி பார்க்கும் பொழுது, இந்த ஐஃபோனுடைய தயாரிப்பு எக்ஸ்போர்ட்டை நோக்கி பார்க்கும் பொழுது இப்போ இருக்கிறது அசம்பிளி. அடுத்து என்ன இருக்கும்? காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணணும். அப்போது நம்ம ஃபாக்ஸ்கான் என்ன சொல்கிறோம்? இருக்கிற தொழிற்சாலையை ஏற்படுத்துறதை எங்கே வேணாலும் வச்சுக்கோங்க, அதற்கு தேவையான பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு எங்ககிட்ட வாங்கலேன். காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங் எங்ககிட்ட வாங்கலேன், அல்லது உங்ககிட்ட இருக்கிற புது தொழிலாக்கத்தை எங்ககிட்ட கொண்டு வாங்கலேன், புது டெக்னாலஜியை கொண்டு வாங்க, இவி டெக்னாலஜியை கொண்டு வாங்க. தமிழகத்தில் இவியில் இவ்வளோ பரவி இருக்கும். யூ ஆர் ஆல்ரெடி அ பைனியர் இன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங்கில், அதை எங்கள்கிட்ட கொண்டு வாங்களேன். எங்ககிட்ட இருக்கக்கூடிய இவ்வளவு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, இவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க, அவங்கள உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைத்து கொள்ளலாமே, திறமைகளை வளர்க்கலாமே அப்படின்றது தான் இவர்களது நோக்கமாக இருக்கக்கூடும். நான் இப்போ சொல்கிறது என்னுடைய அனுமானம், எனது பார்வையிலே இந்த நடவடிக்கைகளை எப்படி பார்க்குறேன்றது. ஸோ 1600 கோடின்றது முக்கியம் இல்லை எனக்கு. எனக்கு என்ன முக்கியம்னா, முந்தா நேற்று அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்கு அப்புறம் முடிச்சுட்டு வெளியில் வரச்ச ஃபாக்ஸ்கானுடைய சேர்மன் பேட்டி கொடுக்குறார். அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்கிறார்? தமிழகம் எங்களுக்கு மிகவும் உகந்த மாநிலம், தமிழகத்திலே 40,000 பேருக்கு நாங்கள் வேலை கொடுத்து கொண்டிருக்கிறோம், தமிழகத்திலே 6 பெரிய ஃபேக்டரிகள் இயங்கி கொண்டிருக்கிறது, எங்களுக்கு தமிழகம் வருவதற்கு மிக ஆவலுடன் இருக்கிறோம். இதுதான் முக்கியம். எப்படி வராங்க, எப்போ வராங்க அப்படின்றது ரெண்டாவது பட்சம். குறுகிய காலம் பலன் வேணுமா, நீண்ட கால பலன் வேணுமானா நம்ம எடுக்கிற ஸ்டாண்டு நீண்ட கால பலன் வேண்டும்ன்றது. ஸோ அப்போ நீ பண்ணிக்கிட்டே இருக்கிறத வேறு இடத்துல எங்கே வேணாலும் பண்ணிக்கோங்க, புதுசாக ஏதாவது பண்ணணுன்னா எங்கள் கிட்ட வாங்க, எங்களது தமிழகத்தில் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், இதை ஏற்படுத்தி கொடுக்கணுன்னா நாங்கள் என்ன கட்டமைப்பு வேணுமா பண்ணி கொடுக்குறோம். இப்போ ஐஃபோன் மேனுஃபேக்சரிங்கை கேட்டிங்கன்னா அதனுடைய மொத்த எக்ஸ்போர்ட்டுமே பை ஏர் தான் நடக்கும், ஷிப் வழியாக நடக்காது, பை ஏர் நடக்கும். ஸோ அப்போ பை ஏர் நடக்குதுன்னா அதுக்கு தகுந்த கட்டமைப்பு வேணும். அதுதான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறது. ஸோ நம்மளுடைய தாட் ப்ராசஸ் வேற மாதிரி நம்ம போகிறத, அது சரியான பாதையில் போவதாகத்தான் நான் கணித்து கொண்டிருக்கிறேன். இதை நான் பாராட்டவும் செய்வேன். இன்றைக்கு தேவையில்லைன்னு நம்ம உதறுவது, நாளைக்கு என்ன தேவையோ அதை நோக்கி நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கிற மாதிரி. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு செய்தியும் இருக்குது. என்னென்னா ஃபாக்ஸ்கான் நிறுவனம் இன்னொரு குழுமத்தோட தான் இணைஞ்சிருக்குது. அப்படிங்கும்போது அந்த குழுமம் தான் இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. இந்த குழுமத்துக்கும் அந்த குழுமத்துக்கு தொடர்பு இல்லாமல் இருக்குது. இப்போ நான் ஒரு கம்பெனியில் பார்ட்னர்ஷிப் வைக்கிறேன்னா எனக்கு கீழே, அதாவது எனக்கு கீழே அந்த கம்பெனி தான் நான் எனக்கு தெரிஞ்சதான் எல்லா ஒப்பந்தம் போடுவாங்க. ஆனால் இப்போ என்னுடைய பார்ட்னர்ஷிப் கம்பெனி அதை மறுக்கிறாங்க. இதை நம்ம எப்படி சார் பார்க்குறது? இது எல்லாமே உதறி தள்ளிட்டு போகணும் தம்பி. ஆக்சுவலாக பத்த வைப்பவர்கள் பத்த வைத்து கொண்டே இருப்பார்கள், புரளி பேசுபவர்கள் புரளி பேசிக்கொண்டே இருப்பார்கள். தானாக நெருப்பை வைக்கிறது, தானாக அதை அணைக்கிறது, தானாக குழந்தையும் கிள்ளி விடுறது, தொட்டிலையும் ஆட்டுவது, இது எல்லாமே தொழில் முயற்சிகளுக்கு எப்பொழுதும் சகஜமாக நடப்பது. நம்ம செல்ற பாதை, நமது நோக்கம், நமது எண்ணம் தூய்மையானதாக இருக்க வேண்டும், நேர்மையானதாக இருக்க வேண்டும். நமது மனசாட்சிக்கு நாம் நேர்வழியில் செல்கிறோம் என்ற நம்பிக்கை வேண்டும். என்னை பொறுத்தவரை இந்த புரளிகளை புறம் தள்ளிவிட்டு நாம் செல்லும் பாதையிலே கவனமாக இருக்க வேண்டும். சில பேர் கேட்கலாம், ஏன் நம்ம என்ன புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கோன்னு ஒயிட் பேப்பராக கொடுக்கக்கூடாதுன்னு. சில விஷயங்களை வெளியில் சொல்வது தவறு, தொழில் ரகசியம்னு சொல்லுவோம். நம்ம முயற்சிகளில் நிறைய விதைகளை போட்டிருக்கோம். அந்த விதைகள் இப்பொழுது யாருடைய கண்களுக்கும் தெரியாது. அதை பற்றி தெரியாதவர்கள், அதை பற்றி புரியாதவர்கள் பேசலாம், எதுவுமே பண்ணலன்னு பேசலாம். ஆனால் விதைத்தவனுக்குத்தான் தெரியும்
அந்த விதையினுடைய பலன் இன்னும் 5 ஆண்டுகளிலே அல்லது 10 ஆண்டுகளிலே அல்லது வரும் சந்ததியினருக்கு எப்படி பயன்பட போகிறது என்று. அப்பொழுது நமது செயல் இவர்களது குரல்களை அடைத்துவிடும். இதை புறம் தள்ளிவிட்டு முன்னேறி செல்வது மட்டுமே நமது கடமையாக இருக்க வேண்டும். இப்போ பார்த்திங்கன்னா தொழில்துறையில் வந்து இன்றைக்கி தமிழகம் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இருக்குது. அதாவது கலைஞர் ஆட்சியில் வந்து தான் வந்து ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்க தொழிற்துறை முறை வந்து நிறைய தொடங்கப்பட்டது. சென்னையில் இருக்க டைட்டில் பார்க் இதுவும் வந்து கலைஞர் ஆட்சியில் தான் வந்து கொண்டு வரப்பட்டது. இது அரசியலாக சில கேள்விகள் கேட்கணும்னு நினைக்கிறேன், அதுக்காக தான் அந்த தொழிற்சாலைகள்லாம் கொண்டு வரப்பட்டது. இப்போ வந்து அதற்கு ஒரு பங்கம் விளைவிக்கும் வகையில் இந்த மாதிரி பொய்யான தகவல் வெளிவரும்பொழுது ஆட்சிக்கோ இல்லை அந்த ஃபாக்ஸ்கான் நிறுவனத்துக்கோ ஒரு அவப்பெயர் ஏற்படாதா? இதெல்லாம் ஏற்படாது. இதை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு இதில் இருக்கிற விஷயங்கள்லாம் நல்லாவே புரியும். ஃபாக்ஸ்கான்றது ஒரு தொழில் நிறுவனம். யாரையும் பகைச்சிக்க மாட்டாங்க, யாரையும் எதிரியாக்க மாட்டார்கள். அனைவரிடமும் தோளில் கை போட்டு கொண்டு தான் நடப்பார்கள். ஏன்னா தொழில் நடத்தணும், தமிழகத்திலையும் நடத்தணும், கர்நாடகாவிலையும் நடத்தணும், குஜராத்லேயும் நடத்தணும், இந்தியாவிலையும் நடத்தணும், உலகமெங்கும் நடத்தணும். அப்போ இது மாதிரிலாம் சீரியஸாக கேட்டுகிட்டே போயிட்டு இருந்தாங்கன்னா அவங்க இருக்கிற இடத்துல அந்த நேரத்தில் எதை பேசினால் அவர்களுக்கு சாதகமோ அதைத்தான் பேசிக்கொண்டிருப்பார்கள். எடக்கு மடக்கான கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் அவர்களுக்கு இல்லை. நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க, ஏதாவது ஒரு நியூஸ் வரும், அந்த நியூஸை வந்து இதனுடைய உண்மை நிலவரம் அறிவதற்காக கம்பெனியை தொடர்பு கொண்டோம், இது எழுதும் வரை எங்களுக்கு அவர்களிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லைன்னு வரும். பார்த்துருக்கோமா இல்லையா? அப்படி தான் இருப்போம். சைலன்ஸ் சில நேரங்களிலே மிகப்பெரிய பலனை தரும். பாலிட்டிக்ஸ் வேற, தொழில் நடத்துவது வேற. இவர்களது கவனம், இவர்களது முதலீட்டாளர்கள், இவர்களை நம்பி இருக்கும் கஸ்டமர்களை, இவர்களுக்காக உழைக்கும் தொழிலாளர்கள், அது மட்டும்தான் இவங்களுக்கு இருக்கும். எது எனக்கு சாதகமோ அதை மட்டும்தான் நான் பேசுவேன், அதை மட்டும்தான் நான் செய்வேன். எனக்கு சாதகமில்லாததை நான் பேசவும் மாட்டேன், செய்யவும் மாட்டேன், அதை பற்றி கவலை கொள்ளவும் மாட்டேன். ஒன்று. இரண்டாவது, தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே போட்டியும் பொறாமையும் காலை வாருவதும் பின்னால் தள்ளுவதும் எப்பொழுதுமே நடக்கக்கூடியது. தமிழகத்திலே இவர்கள் வந்துவிட்டால் நமக்கு வர வேண்டிய வருமானமோ வாய்ப்புகளோ போய்விடுமேன்ற ஒரு கோபமும் தாக்கமும் நிறைய பேரிடம் இருக்கக்கூடியது வாய்ப்பு தான். இதெல்லாம் பார்ட் ஆஃப் த கேம். இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் சிரிச்சுக்கிட்டே இதை தாண்டி போகிறது தான் சாலச் சிறந்தது. நம்ம சிரிச்சுக்கிட்டே எடுத்துக்கலாம் சார். ஆனால் வந்து இப்போ என்னென்னா, அதாவது ஊடகங்கள் முன்னே வந்து தொலைக்காட்சியில் மட்டும்தான் நம்ம ஒரு செய்தியை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு காலம் போய் தொழில்துறை வளர்ந்த காலங்களில் இப்போ பார்த்திங்கன்னா கையிலே வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு தவறான செய்தியை பரப்புகிற ஒரு நம்ம கட்டத்துக்கு முன்னேறி இருக்கோம். அப்படின்னு பார்த்திங்கன்னா நேற்று சன் நியூஸில் வந்ததாக சொல்லி ஒரு கார்டு ரெடி பண்ணி ஒன்று பரப்பிட்டுருக்காங்க. அது யூட்டன் என்ற ஒரு நிறுவனம் வந்து அது ஒரு தவறான தகவல்னு சொல்லிட்டு அதை வெரிஃபை பண்ணியிருக்காங்க. இதை நம்ம எப்படி சார் பார்க்குறது? இந்த 1600 கோடின்றது ஒரு தகவல் என்பதை எப்படி பார்க்குறது? இல்லை, இதை எப்படியுமே பார்க்க வேணாம். யாரோ வேலையற்றவர்கள் இதில் ஒரு விஷமத்தனமான எண்ணத்தில் நோக்கத்தில் செய்யக்கூடிய செயல்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதே இல்லை. எது உண்மையோ அது உலகுக்கு தெரிய வரும். ஒன்றுமே இல்லை தம்பி. இப்போ ஒரு பெண்மணி கருவுற்றிருக்கிறார்கள் அப்படின்னாக்க முதல்ல தான் அவங்க தான் வாயை திறந்து சொல்லணும், நான் ஐம் ப்ரெக்னென்ட்டுன்னு. 7 மாதத்துக்கு அப்புறம் அவங்க வாயை விட்டு சொல்ல வேண்டாம், அவர்கள் வயிறை பார்த்தாலே தெரிந்துவிடும். அதே மாதிரி தான் இன்றைக்குத்தான் தமிழக முதல்வர்களுடன் மீட்டிங், அதனுடைய புரிந்துணர்வு ஒப்பந்தம், அதை பற்றி ப்ரெஸ் ரிலீஸ் இதெல்லாம் கொடுக்கணும். ஒரு 2 வருடத்தில் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் பொழுது அந்த கம்பெனிலேருந்து தான் அட்வர்டைஸ்மெண்ட் வரும், எங்களுக்கு 40,000 பேர் தேவை, 20,000 பேர் தேவைன்னு. நம்ம ஏன் பேசணும்? முதல் முயற்சிகளை சொல்ல வேண்டியது நமது கடமை. அது எங்கே போய் அது பலனை கொடுக்க போகுதுன்றது அனைவருக்குமே தெரியும். அதாவது இந்த செய்தி, தவறான செய்தி வந்து எல்லா ஊடகங்கள், அதாவது கையேபேசி ஊடகங்கள்னு சொல்கிறது நான், அந்த ஊடகங்கள் வந்து விறுவிறுப்பாக அதை பற்றி பேசும்போது தொழில்துறை அமைச்சர் வந்து டிஆர்பி ராஜா வந்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்து நாங்கள் ஃபாக்ஸ்கானோட நிறுவனத்தில் போட்ட ஒப்பந்தம் உண்மையானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் தராங்க. இதை எப்படி சார் நம்ம பார்க்கலாம்?
தர வேண்டிய கட்டாயத்திலே அவர் இருக்கிறார். சில நேரங்களில் பொய்யை மறைக்காவிட்டால் பொய் உண்மையாக தோணப்படும். அப்போ உண்மைகளை சொல்ல வேண்டியது, அதுவும் உறக்க சொல்ல வேண்டியது தேவையாகிவிடும். ஒரு பக்கத்தில் நம்ம தேவையில்லைன்னு புறம் தள்ளினாலும் மறு பக்கத்தில் அதற்கு மறுப்பு சொல்ல வேண்டியது அல்லது எது உண்மையோ அதையும் பேச வேண்டியது நமது கடமையாகிறது. அதுக்காக அதையே பேசிக்கிட்டு இல்லாமல் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டியது, அதுதான் அவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த பதிலாக இருக்கும். இந்த நேரத்திலே நான் நிச்சயமாக சொல்ல முடியும், தமிழகத்திலே ஃபாக்ஸ்கான் நிறுவனம் மட்டுமில்லை, ஃபாக்ஸ்கான் போன்ற மிக பெரிய அளவில் உலக அளவில் இயங்கக்கூடிய அனைத்து நிறுவனங்களுமே பெரிய அளவில் பாராட்டைத்தான் தமிழகத்திற்கு தந்து கொண்டிருக்கிறது. நமக்கு மிகவும் பெருமை சேர்க்க வேண்டிய விஷயம், கொண்டாட வேண்டிய விஷயம். அன்ஃபார்ச்சுனேட்லி இதை நம்ம தவறான ஒரு பார்வையில், தவறான ஒரு சிந்தனையில், தவறான ஒரு நோக்கத்தில் நமது கண்களை நாமே குத்திக் கொள்ளும் ஒரு சூழ்நிலையை பார்க்குறேன். விஷயம் புரியாதவர்கள், விஷயம் தெரியாதவர்கள், இதனுடைய தாக்கத்தை உணராதவர்கள் இதிலே அரசியல் செய்ய ஆசைப்படுகிறார்கள், பிழைப்பு நடத்த பார்க்கிறார்கள். ஊர் இரண்டு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்ற நிலையிலே அவர்கள் தாண்டவம் ஆடிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆனால் இதனால் ஊர் இரண்டு படாது, இதனால் ஊர் ஒற்றுமை அடையும், தமிழகம் சிறக்கும், தமிழகம் செழிப்போடு வளரும். முதல்வருக்கு நன்றி. இதனுக்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கும் இளம் வயது அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுக்கள். வயதில் முதியவன், அனுபவத்தில் முதியவன் என்ற முறையிலே ஒரு தொழில் துறையினுடைய தேசிய தலைவர் என்ற முறையிலே பாராட்டுதல்களைத்தான் தமிழகத்திற்கு தர விரும்புகிறேன். இவ்வளோ நேரம் உங்கள் மேலான கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கு மிக்க நன்றிங்க. 1991 முதல் 96 காலங்களில் நிலவிய கடுமையான அரசியல் சூழலில் சாதி ஒழிப்பு, ஈழ ஆதரவு குரலை தடையின்றி ஒலித்த தோழர் சுபவீரபாண்டியனை ஆசிரியராக கொண்டு வெளிவந்த இனி இதழின் தொகுப்பாசிரியர் அழகிய பெரியவன். விலை ரூபாய் 500 மட்டும். தமிழ்நாடு முழுவதும் தபால் செலவு இலவசம். புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.